ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறா. சரி. மார்பகத்தில் பால் குடிச்சிட்டு இருக்க போதே அந்த குழந்தை எட்டி உதச்சிடுறேன் வாயில. குழந்தை எட்டி உதச்சோடனே ஒரு பல்லு விழுந்து போச்சு. பல்லு தாய்க்கு விழுந்துருச்சு, ரத்தம் வருது, சிரிக்கிறா, சந்தோஷம் தாங்கலை. பக்கத்தில் இருந்தவர்த்தி கேட்குறா, உன் மயன் உதச்சி சின்ன பிள்ளை உதச்சி உன் பல்லு விழுந்து போச்சே, அப்படியா இவளை சிரிக்கிறா, உனக்கு சங்கடம் இல்லையா? இதில் என்ன சங்கடம்? என் பிள்ளை தான் உதச்சேன், என் பிள்ளை இவ்வளோ சிறிய குழந்தையா இருந்தாலும் பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சிட்டான்னா அப்போ எவ்வளோ தெம்பா இருந்திருக்கேன் பாரு, அப்போ என் பிள்ளைய பெருமையாக நினைக்கிறேன்னா. பெரிய பிள்ளையான ஒரு 16 வயசு இருக்கும். இப்போ கோவப்பட்டு தாயை எட்டி உதச்சேன், பல்லு விழுகலை, அழுகிறான். அழுதோடனே அந்த பக்கத்து விட்டம்மா கேட்குறேன், அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதச்சி பல்லு விழுந்துச்சு சிரிச்சேன், இப்போ பல்லு விழுகலை உதஞ்சேன், அப்போ பல்லு விழுகாத வரைக்கும் சந்தோஷம் தானே, ஏன் அழுகிறேன்னா. சரி. அதுக்கு அந்த பொண்ணு அந்த அம்மா சொன்னா, என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளை தெம்பா இருந்தேன், என் பல்லு விழுந்துச்சு, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், பல்லு கூட விழுகலையே, என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன்னாலாம். இந்த கதையை யார் சொன்னா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சங்கத்தில் பெருமைமிகு அண்ணன் முத்தப்பா சொன்ன கதை. அப்ப தாய்க்கு ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் நல்லவன் தான். அது தாய் எல்லா பிள்ளைகளையும் ஆதரிப்பா. எல்லா தாயுமா அப்படி இருக்கிறா? அப்படி இல்லை. ஏன்னா ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சுகம் இல்லையா? ஒரு சபை நடுவே மற்றவர்களால் போற்றப்படும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, ஒரு தாய் என்ன பண்றா, தண்ணீர் எடுக்க போகணும், குழந்தை படுத்திருக்காங்க கீழே, சரி குழந்தை படுத்திருக்கட்டுமே தண்ணீர் எடுக்க போறா. போனவ திரும்பி வந்து பார்க்கும் பொழுது குழந்தைக்கு தலைமாட்ட அந்த தலைக்கு அருகில பாம்பு படம் எடுத்த வாக்கில் இருக்கு. ஆக தான் பிள்ளைய இங்கே கொத்தினாலும் கொத்திருமே, கடிச்சாலும் கடிச்சிருமே, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லி இங்க இருந்து போன வேகத்துல பாம்பை கையில பிடிச்சா அந்த பாம்பாகப்படுது, தாயை கொத்திடுது. கொத்தின கொஞ்ச நேரத்துல தாய் சிரிச்ச முகத்தோடு சாகுறா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் பிள்ளைக்காக என்னுடைய உயிரை பணைய வச்சேனே, அப்ப அது அவளுக்கு பெருசா தெரியல பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட தாயின் தகப்பனை பார்க்க எத்தனை பேர் எப்படியோ யோசனை பண்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஆமா, கடைசி நேரத்துல முதியோர் இல்லத்துல விட்டுட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தாய் தகப்பன் எத்தனை பிள்ளை பிறந்தால், அதுக்கு மகாபாரதமே நமக்கு உதாரணம் சொல்லுது. தர்மருடைய தம்பிமார்கள் 4 பேர் 4 திசைக்கு போறாங்க. ஒரு தம்பி சொல்றாரு, அண்ணா போற இடத்துல ஒரு வயல் இருந்துச்சு, நல்ல நிலம், நல்ல பயிர் விளைஞ்சிருந்துச்சு, கதிர் முத்தி இருந்துச்சு, அறுக்கிற மாதிரி இருந்த நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறேன், பயிரை காணும், வேலி மட்டும்தான் இருந்துச்சுன்னு இதை சொல்றாரு தர்மர்கிட்ட. தர்மர் சொன்னாரு, அப்படியா பார்த்தீங்க? ஆமாண்ணா, பயிர் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள பயிரை காணும், வேலி மட்டும் இருக்கு சொன்னாரா. இது கதையாக இருந்தாலும் அது உள்ள கருத்தை பாருங்க. சில பேர் நம்புறது உண்டு, நம்பாது உண்டு, ஆனா நம்புற அளவுக்கு சான்றுகள் இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு தர்மர்? ஆமா தம்பி, கலியுகம் பிறக்க போகுது, கலியுகம் பிறந்தால் நீ பார்த்த பயிர்களா இருந்தது இந்த நாட்டோட மக்கள், சுத்தி இருந்த வேலி என்ன, அதுதான் இந்த அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் நல்லா இருந்தா பயிர்கள் நல்லா இருக்கும், இந்த அதிகாரிகள் நல்லா இல்லைன்னா பயிர். அப்ப வேலி பயிரை மேய்றது. ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறேன்னு போனாராம். சரி. இந்த கதை இன்னைக்கு படிச்சேன். சொர்க்கத்துக்கு போறாரு, போனா சொர்க்கத்துல இருக்கிற போது யமதர்மன் பாக்குறாரு. கூட இருந்தவன் கேட்கிறார், ஐயா இங்க என்ன கடியாரம்லாம் நிறைய மாட்டி வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிறாரு. யாரு இங்க இருந்து போனவர். ஆமா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க தகுந்த மாதிரி முள்ளு ஓடும் கடியாரத்துல. சரிங்க. எவ்வளவு பாவம் பொய் சொல்லியிருக்கான்னு, எவன் ஒரு பொய் 2 பொய் களை பொய் அதிகமாக போயிடுச்சுன்னா வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கடியாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கடியாரம் ஓடாமல் இருக்கு. இப்போ கேட்குறாரு இவர், ஐயா அந்த கடியாரம் ஓடாமல் இருக்கு, அது யாரு? அதுதான் அன்னை தெரசா, பொய்யே சொல்லலை, அதனால ஓடாமல் இருக்குன்னாரு. அப்புறம் திடீர்னு இங்கிட்டு திரும்பி ஒரு காத்தாடி ஓடுற மாதிரி தெரியுது. ஐயா இது ரொம்ப வேகமாக ஓடுது, இது என்ன காத்தாடி? அது காத்தாடி இல்லை, அதுக்கும் கடியாரம் தான். அது ஏன் இவ்வளவு ஓடுது? அதான் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொன்ன பொய் மொத்தமாக ஓடுதுன்னு ஆகலாம்.